தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். கலகலக்கும் தாவேகா கூடாரம் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். நடிகர் விஜய் 2024ஆம் ஆண்டு ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு தமிழக வெற்றி கழகத்தை ஆரம்பித்தார். தற்பொழுது தமிழக வெற்றி கழகம் தேர்தல் களத்தில் களமாடி கொண்டிருக்கையில் நேற்றைய தினம் நடிகர் விஜய்க்கு பேரிடியாய் அவருடைய மனைவி வாகரத்து கோரிய மனு பரபரப்பை ஏற்படுத்தியது. அவரது மனைவி சங்கீதா விஜய் அவர்களிடமிருந்து வாகரத்து கேட்டு நேற்றைய தினம் மனு தாக்கல் செய்தார். நடிகர் விஜய் ஒரு பிரபல தமிழ் நடிகையோடு கள்ள தொடர்பில் இருப்பதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் தனக்கும் தன்னுடைய குழந்தைகளுக்கும் ஜீவனாம்சம் வேண்டும் என்று மனு தாக்கல் செய்துள்ளார். தேவைப்பட்டால் அந்த நடிகையின் பெயரை தான் வெளியிட தயாராக இருப்பதாக தெரிவித்துள்ளார். மேலும் தாங்கள் குடியிருந்த வீட்டிலேயே நடிகையை அழைத்து வந்து விஜய் தனி ரூமில் குடியிருந்தார் என்றும் குற்றம் சாட்டியுள்ளார். ஆக நடிகர் விஜய் மீதான இந்த கள்ள தொடர்பு பிரச்சனையானது தாவேகாவுக்கு ஒரு மைனஸ் பாயிண்டாக விளங்குகிறது. தமிழகத்தில் ஆட்சியை பிடிப்பார், தமிழக முதலமைச்சர் அவர்தான், 2026 விஜய் தான் சிஎம் என்ற வார்த்தைகளுக்கு தற்பொழுது முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டுள்ளது. தற்பொழுது தமிழக வெற்றி கழக கூடாரம் கலகலக்க ஆரம்பித்துள்ளது. ஏற்கனவே தமிழக வெற்றி கழகத்தோடு சேர்ந்து கூட்டணி அமைக்க எந்த கட்சிகளும் முன்வரவில்லை. தற்பொழுது நடிகர் விஜய் சங்கீதா பிரச்சனை விஸ்வரூபம் எடுத்துள்ள காரணத்தினால் இனிமேல் தமிழக வெற்றி கழகத்தோடு எந்த கட்சியும் கூட்டணி அமைக்க முன்வராது. அதே நேரத்தில் தமிழக வெற்றி கழகத்தில் நிலவும் கோஷ்டி பூசல் தொண்டர்கள் மத்தியில் அதிருப்தியை ஆழ்த்தியுள்ளது. திமுக, அதிமுக போன்ற கட்சிகளில் இருந்து வெளியேறி தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்தவர்கள் தற்பொழுது தங்களுக்கு அங்கு முக்கியத்துவம் கொடுக்காததால் அதிருப்தியில் உள்ளனர். ஆகவே தமிழக வெற்றி கழக கூடாரம் கலகலக்க ஆரம்பித்துள்ளது. தேர்தல் வரை மாற்றுக் கட்சியிலிருந்து யாரும் தமிழக வெற்றி கழகத்தோடு இணைய மாட்டார்கள், தயங்குகிறார்கள். அதே நேரத்தில் தமிழக வெற்றி கழகத்திலிருந்து பலர் வெளியேறி தங்களுடைய தாய் கட்சியில் இணைவார்கள் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தற்பொழுது நடிகர் விஜய் சங்கீதா பிரச்சனை தமிழக வெற்றி கழகத்தின் தேர்தல் பிரச்சாரத்துக்கு, தமிழக வெற்றி கழகத்தின் வளர்ச்சிக்கு ஒரு மைனஸ் பாயிண்டாக அமைந்துள்ளது. தமிழக வெற்றி கழகம் தேர்தல் களத்தில் எவ்வாறு களமாடப் போகிறது என்பது தெரியவில்லை.